தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ளார். வீடற்ற ஏழை மக்களுக்கு 5 லட்சம் இலவச வீடுகள் கட்டித்தரப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக 20 லட்சம் ரூபாய் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்க வழிவகை செய்யப்படும் என்பன உள்ளிட்ட 60 வாக்குறுதிகளை புரட்சித்தாய் சின்னம்மா அளித்துள்ளார். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரவக்குறிச்சி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மக்களோடு மக்களாக 60 வாக்குறுதிகள் அடங்கிய கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். தொடர்ந்து கிராம பெண்கள் மற்றும் கழக வேட்பாளர் ஆசியா பேகம் ஆகியோரிடம் தேர்தல் அறிக்கை புத்தகத்தை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் மகப்பேறு உதவித்தொகையாக தற்போது வழங்கப்படுகின்ற 18,000 ரூபாயை உயர்த்தி 24,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா முதல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பெட்டகம் சரியாக வழங்கப்படும். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், மருத்துவர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வருமான உச்ச வரம்பு மற்றும் காப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகளின் எண்ணிக்கை 1500 2000 உயர்த்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 ரூபாயாக உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 ரூபாயாக உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்து ஆய்வு செய்து தேவைக்கேற்ப கிடங்குகள் கட்டப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளார். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதியுள்ள லாரிகள் ஏற்பாடு செய்யப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களில் அரசு உதவியுடன் அமைக்கப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். விவசாயிகள் சந்திக்கும் சிரமங்களை உணர்ந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்று கட்ட முடியாமல் உள்ள அவர்களது கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். கிராம பகுதிகளில் மகளிரை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டுப் பண்ணைகள் மற்றும் 1 லட்சம் மாடுகள் ஏற்பாடு செய்வதற்கு 50% மானியம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் பொது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துக்களில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துக்களில் சிக்கியவர்களின் சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார்.
இலவச மடிக்கணினி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அரசு பள்ளிகளில் +2 படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு முதல் அரையாண்டிலேயே மடிக்கணினி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் போன்ற பொருட்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் வழங்கப்படும். சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் கட்டித்தரப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 30,000 வகுப்பு அறைகள் கட்டித்தரப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்படுத்தும் நோக்கத்துடன் AI போன்ற படிப்புகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். தொழில்களின் தேவைக்கு ஏற்ப ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் மாணவ மாணவியர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படும். பட்டியலின, பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்துவித கடினமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு சிறப்பான முறையில் பேணி பாதுகாக்கப்படும் என்றும், தமிழ்நாடு காவல்துறையில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டு ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக சிறப்புடன் செயல்பட வழிவகைகள் ஏற்படுத்தப்படும் என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும், தென் மாவட்டங்களில் நிலவும் வன்முறை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திட தேவையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு எந்தவித இடையூறுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அகற்றப்படும் என்றும், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, பெண்களின் சுதந்திரத்திற்கு குந்தகம் ஏற்படாத வகையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை முழுமையாக பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேக்கி வைக்க தேவையான நடவடிக்கைகள் உறுதியோடு மேற்கொள்ளப்படும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடைமடை பகுதிகளுக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்வழி தடங்களில் தேவையான தடுப்பணைகள் கட்டப்படும். இதன் மூலம் மழைக்காலங்களில் உபரி நீர் சேமிக்கப்படுவதும் நிலத்தடி நீர் அதிகரிப்பதும் உறுதி செய்யப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அனைத்து இடங்களிலும் கட்டாயமாக்கப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். நிர்வாக திறமையின்மையால் ஏறுமுகத்தில் உள்ள மின்சார கட்டணம் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும், வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவதை குறைக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் காற்று ஆலைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி மூலம் கூடுதலாக 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும் என்றும், மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், மதிய உணவு அமைப்பாளர், சமையலர் போன்ற பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, 1000 அம்மா உணவகங்கள் அனைத்து மாநகராட்சி, நகராட்சிகளில் தொடங்கப்படும். சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ள அம்மா உணவகங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடுகள் சரிசெய்து அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பணம் அனைத்தும் அரசுக்கு வரவழைத்து மக்கள் பணிக்காக உபயோகிக்கப்படும் என்றும், மெட்ரோ ரயில் திட்டம் போர்க்கால அடிப்படையில் பூர்த்தி செய்யப்படும் என்றும், சேதமடைந்த கிராம, நகர மற்றும் மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்படும் என்றும், செயல்பாட்டில் இல்லாமல் உள்ள குடிநீர் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 10,000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். நிறுத்தப்பட்ட அனைத்து சேவைகள் அம்மா ஆட்சியில் இருந்தவாறு கொண்டுவரப்படும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும்.
தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அனைத்து வரி பகிர்வுகளும் சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் ஆவின் பால் கொள்முதல் விலை 4 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். கைத்தறி மற்றும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு வழங்கும் மின் மானியம் உயர்த்தி வழங்கப்படும். தறிகளுக்கு தேவைப்படும் நூல் போன்ற பொருட்கள் மொத்த விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஒரு சங்கம் அமைக்கப்படும் என்றும் அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக 20 லட்சம் ரூபாய் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக வழங்கப்படும். ஆண்டுக்கு 5 லட்சம் கிராம மற்றும் நகர பகுதிகளில் வசிக்கும் பெண்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு பிறகு மானிய விலையில் வங்கிகளை இணைத்து கடன் ஏற்பாடு செய்யப்படும். கடன்களுக்கு 3% வட்டி சலுகை அரசு செலுத்தும் என்றும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார்.